வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சில பேருடைய சாதனைகளை நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது அவங்களாலன்னு. அதாவது அமெரிக்காவில் ஒரு பெண்மணி வாழ்கிறாங்க. அதாவது இந்திய வம்சாவளி பெண்மணி. அவங்க பேர் வந்து அஞ்சலி. அஞ்சலி சர்தானா அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அவங்க வந்து அமெரிக்காவில் 2023 ஏதோ கோர்ஸ் ஏதோ சேர்ந்து பயாலஜி கோர்ஸ் பண்ணுறாங்க. பயாலஜி ஐ திங்க் பிஎஸ்சியோ என்னமோ அதில் வந்து பயாலஜி பண்ணுறாங்க. 2024 அந்த கோர்ஸை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் வந்து பியூர்லி ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனி அது. அதில் வந்து இவங்க கன்சல்டண்ட்டாக வேலைக்கு போகிறாங்க. இதுவே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பயாலஜி என்ன, இது இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டுமே வேறு வேறு ஃபீல்டு. அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 2025 அவங்க வந்து ஓனாக தொழில் துவங்குறாங்க. அதாவது ப்ரோன்டோ அப்படின்னு ஒரு பேரில் வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க. இந்த தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டு வேலை இருக்கு இல்லையா, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யணும் இல்லையா. அதாவது வீடு பெருக்கிறது, கூட்டுறது, மாப் பண்ணுறது, அப்புறம் பாத்திரம் கழுவுறது, அயன் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆட்களை வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. தயார் பண்ணி வச்சுட்டு அவங்கள வந்து வேலைக்கு விடுறாங்க. அதாவது பர் ஒர்க் பேசிஸ் என்னோ அந்த மாதிரி விடுறாங்க. இது வந்து ஆப் மூலம் தான் பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. குர்கான்னு பேர். அதாவது இப்போ வந்து குருகிராம் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் முதல்ல துவங்கினாங்க. அதாவது இவங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, பை வேர்ட் ஆஃப் மவுத் தான். எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மூலம் எல்லாரும் வந்து இந்த ஆப் மூலம் போய் ஆர்டர் புக் பண்ணுவாங்க. சரி, எனக்கு இந்த இடத்துல இருக்கேன் அட்ரஸ்ஸு, எனக்கு வந்து வீடு சுத்தம் பண்ணணும், இல்லை ஜன்னல் துடைக்கணும், இல்லை கிச்சனை மாத்திரம் க்ளீன் பண்ணணும், டாய்லெட்டை மாத்திரம் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஆப்லேருந்து வந்து இவங்க ஆளை அனுப்புவாங்க. ஸோ இவங்க ஆளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, இதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இவங்க. ஏன்னா யூஎஸில் இருந்ததுனால என்னமோ தெரில, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் யார் வேணால் இதில் சேர்ந்துட முடியாது. அவங்க வந்து தரோவாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. இவங்களுடைய சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க, ஹெல்த் கண்டிஷன், அப்புறம் மென்டல் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்டென்சிவ் ஐ திங்க் 2 வீக்ஸ் என்னமோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஜாப்லேயும். ஸோ ட்ரைனிங்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் ஓகே ஆனவுடனே தான் அவங்கள ஆன்போர்டிங் பண்ணிப்பாங்க. அதாவது உங்களை வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆப் மூலம் யாராவது கேட்டாங்கன்னா, இவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அந்த ஆப்லேருந்து கேட்குறவங்க எந்த இடத்துல இருக்காங்க பார்த்து முடிஞ்ச வரைக்கும் கிட்டக்க இருக்கிறவங்கள அனுப்புவாங்க. ஸோ அவங்க போய் அந்த வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு வரணும். அதுக்கு வந்து இவங்க ஏதோ பேமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இந்த ஆட்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் இவங்களுக்கு லாபம் மாதிரி தங்கும். இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்க பண்ணக்கூடிய என்னென்ன சர்வீசஸ் எக்ஸாக்டாக கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கு வந்து அந்த முதல்ல பார்த்திங்கன்னா அந்த மாப்பிங்னு சொல்லுவோம். அதாவது வீடை மாப் பண்ணுறது, ஒரு தண்ணி இது போட்டு மாப் பண்ணுறது. அப்போ தான் வந்து அந்த ஒட்டின்னு இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டஸ்டிங்னு பேர், தூசி தட்டுறது. அதுவே ஒரு தனி ஜாப். நிறைய பேரில் குறிப்பாக அந்த ஆஃபீஸ்லலாம் டஸ்டிங் பண்ணுறது ஒரு முக்கியமான தேவை. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கிளீனிங், இந்த மேடை, கேஸ் அடுப்பு, ஷெல்ஃபு கிச்சனில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீனிங் ஜாப்னு பேர். அதுக்கும் தேவையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீனிங், அது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அது ரொம்ப அவசியமான தேவை அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெருக்கிறதே ஒரு வேலை. ஸ்வீப் பண்ணுறாங்க இல்லையா, தரையை பெருக்கிறாங்க இல்லையா, அதுவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு வேலை. அதுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க பெருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்கணும், லாண்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் வந்து இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் வாஷிங் மிஷினில் துணியை போடணும், எப்படி நீங்கள் அந்த பவுடரை போடணும், எவ்வளோ நேரம் ஓட விடணும், அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் லாண்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, சில வீட்டிலலாம் வந்து ஜன்னலும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கிளாஸ் ஜன்னல் தான் இருக்கும், அதில் அந்த இதெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதை தொடக்க சொல்லுவாங்க. அப்போ தான் பளிச்சுன்னு ஆகும் அது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது இருக்குது, யுட்டென்சில்ஸு, அதுக்கும் வந்து நிறையா டிமாண்ட் இருக்கும்.
ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது ஒவ்வொரு ஜாபுக்காக தான் கொடுக்குறாங்க போல இருக்குது. எல்லா ஜாபும் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும், முடியாது. அதனால் ஒவ்வொரு ஜாபுக்காக புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆப்பில் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், லாண்ட்ரி வேணுமா, இல்லை கிச்சன் கிளீனிங்கா, டாய்லெட் கிளீனிங்கா அப்படின்னு. அது 150 ருபீஸோ நான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு ஒரு சிறு தொகை வச்சுன்னு அந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு இவங்க ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குருகிராமில் இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100-150 ஆர்டர்ஸ் தான் பர் டே வருமா, எவ்ரிடே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 2000 ஆர்டர் வர ஆரம்பிச்சிருத்தான் பர் டே. 2000 கால்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போது, அதாவது இவங்க ஏப்ரல் 2025 தான் ஆரம்பித்தாங்க இந்த பிஸ்னஸையே. இப்போ வந்து பிப்ரவரி 2026 வாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கால்ஸ் வருதான் எவ்ரிடே. கிட்டத்தட்ட 18,000 கால்ஸ் வருது. இப்போ மார்ச் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கலாம், 20 தொட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வருது. பாருங்கள் எப்படி இப்போது 150 ருபீஸ் பர் இதுன்னு வச்சாலே 27 லட்சமோ என்னமோ ஆறுது ரூபாய் கணக்குக்கு டெய்லி பேசிஸில். ஸோ இது பெரும் பணம் தான் இது. ஸோ இப்போ எப்போவுமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது, பிரைட்டாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து சரி நான் பணம் போடுறேன் உங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல்ல ஒரு $11 மில்லியன் கிடச்சிருக்கு. அதாவது ஏப்ரல் 25 ஆரம்பித்தாங்க இல்லையா, ஒரு செப்டம்பர் வாக்கில் என்னமோ கிடச்சிருக்கு 11 மில்லியன். அதுக்கப்புறம் இன்னொரு 12 மில்லியன் கிடச்சி கிட்டத்தட்ட 25 மில்லியன் கிடச்சிருது. மொத்த கேஷ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 25 மில்லியன். இப்போ அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 மில்லியனை தாண்டிடுச்சான். 100 மில்லியன் US டாலர்ஸ். இதெல்லாம் ருபீஸ் இல்லை, US டாலர்ஸ். ஸோ அந்த அளவு வளர்ந்துருக்குன்னா அதில் ஏதோ ப்ராமிசிங்காக இருக்குதுன்னு தான் அவங்க வந்து நம்பி பணத்தை போட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ஒற்றை பெண்மணிங்க, இந்த அஞ்சலி சர்தானா, அவங்களுக்கு வயசு 23 தானே. இப்போது எவ்வளோ சின்ன வயசில் அவங்க படித்தது என்னமோ பயாலஜினா ஹியூமன் பயாலஜி, அதை பற்றிலாம் படிக்கிறது. வேலை செஞ்சது இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்க. இப்போ தொழில் ஆரம்பித்தது இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு ஆட்களை வந்து தயார் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிற வேலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தனி ஒரு பெண்ணாக இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. அதான் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா, படிக்கணும்ப்பா, டிகிரி வாங்கு, மாஸ்டர்ஸ் பண்ணு, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்ல வேலையை பார்த்து போ. அதுதான் நம்மளுடைய முக்கால்வாசி பேருக்கு வந்து அதுதான் மனோநிலை இந்தியர்களுக்கு. சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக போகலாம், தைரியமாக போகலாம், அட்வென்ச்சரஸாக போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதுக்குன்னு ஃபோக்கஸாக இருக்கணும். ஃபோக்கஸாக இருந்து இந்த பிஸ்னஸ் இதுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ்லாம் வந்து, அதாவது எப்போவுமே ஒரு ஆள் வந்து முன்னுக்கு வராருன்னா அவரை தட்டி உட்கார வைக்கிறது நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. இந்த லேடியும் அதுதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நிறைய பேர் நம்மளை வந்து நீ எதுக்கும் உருப்பட மாட்ட, இந்த பிஸ்னஸ்லாம் உனக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்கூடாது. நமக்கு வந்து இஃப் வி நோ தட் வி ஆர் ஆன் திஸ் பர்டிகுலர் பாத் விச் கேன் லீட் அஸ் டு சக்ஸஸ், அந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா நம்ம அதை பர்சியூ பண்ணணும். இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு குருகிராமில் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து நிறைய சிட்டிஸில் 10 சிட்டிஸ்க்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். அதான் டெல்லி, பாம்பே, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கல்கட்டா, இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்லலாம் அவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்குங்கிறாங்க ஆர்டர். ஸோ இப்போ வந்து 20,000னா மேபி இட் கேன் ஈவன் டச் 30,000, 40,000 இன் அ மேட்டர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இது எல்லாருக்குமே நல்லது தான், வின்வின் சுச்சுவேஷன். இப்போது வேலைக்கு வந்து சில பேர் வீட்டு வேலை பண்ணுறதுங்கிறது வந்து அது என்னவோ கொஞ்சம் ஒரு இதுவாக நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ஆப்பில் வந்து அவங்க ட்ரைனிங்லாம் கொடுத்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா மெனி பீப்புள் ஆர் ஜாயினிங். ஏன்னா இவங்களுக்கு வந்து அஷ்யூர்டாக கிடச்சிரும், ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் கிடச்சிரும். அஷ்யூர்டாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் உண்டு, சம்பளம் வந்துடும். அதனால் அவங்க வந்து நிறைய பேர் ஈவந்தோ ஹவுஸ் மேடுங்கிற இதில் இல்லாமல் இருந்தால் கூட அவனுக்கு டைம் இருந்ததுன்னா அவங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் மாதிரி அது போய் பண்ணிவிட்டு
அதில் வர்ற வருமானம் வந்து அவங்க ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு. ஆனால் இவங்க வந்து 10 மினிட்ஸில் க்ளீனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 மினிட்ஸில் க்ளீனிங் பண்ணுவோமா, இல்லை 10 மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துருவோமா என்னன்னு தெரியல. பட் ரெண்டுமே வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குவைட் பாசிபிள். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு 4 தெரு இருந்துன்னு வச்சுங்களேன், அவங்க கால் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கம்பெனி வந்து இவங்களை அலாட் பண்ணி அவங்க வர்றதுக்கு ஈஸியாக டைம் ஆகிடும், 1/2 ஹவராவது ஆகிடும். ரெண்டாவது வந்து 10 மினிட்ஸில் க்ளீன் பண்ண முடியும். மேபி ஒரு 4-5 துணி இருந்தால் அயர்ன் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி 10 மினிட்ஸில் க்ளீனிங்கோ இல்லை டாய்லெட் க்ளீனிங்கு லாண்ட்ரி பண்ணுறதெல்லாம் முடியாத காரியம். பட் அவங்களே போட்டிருக்காங்க சில விஷயங்கள் வந்து 10 மினிட்ஸில் முடிச்சிரும் அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ரோன்ட்டோங்கிறதே பார்த்தீங்கன்னா அது இட்டாலியன் வேர்டாக. அதில் வந்து அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா துரிதமாக, வேகமாக, அட் ஒன்ஸ், இம்மீடியட்லி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமாக. அதனால தான் அவங்க அந்த ப்ரோட்டோங்கிற பேரை வந்து இவங்களுக்கு கம்பெனிக்கு வச்சுருக்காங்க. எப்படியோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணால் நமக்கு வந்து வேலை தேடிட்டு போய் முதலாளி காலில் விழுந்துட்டு அவன் தயவில் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறத விட சொந்தமாக காலில் நிற்கிறது ரொம்ப நல்ல ஒரு ப்ரொப்போசிஷனாக தான் இருக்கும். ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.